என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இது இயேசுவே உமக்காக வேத தியானம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் காமுடைய குடும்பத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் யாபேத்தினுடைய குடும்பத்தை குறித்து நமக்கு தியானிக்க தேவன் நமக்கு கிருபையை தந்தார். இந்த நாளிலே காமுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலும் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிற வேளையிலே காம்தான் இளையவன் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இனி நாம் காமுடைய பிள்ளைகளை குறித்து நாம் இனி தியானிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே காமுடைய பிள்ளைகளை குறித்து நாம் படிக்கலாம். அங்கு 4 பிள்ளைகள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 4 பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மூத்தவன் கூஸ் என்றும், அடுத்தது மிஸ்ராயிம் என்றும், அதற்கு அடுத்தது பூத் என்றும், 4வது மகன் கானான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூத்தை குறித்து எரேமியா 46:9 நாகூம் 3:9 எழுதப்பட்டிருக்கிறது. கானானை குறித்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் 22வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் கானானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4 பேரும் மிக முக்கியமான நபர்களாக கருதப்படுகிறார்கள் அந்த நாட்களிலே. இனி இந்த சேம், காம், யாபேத்தை நோவா ஆசீர்வதிக்கிறதான அந்த காரியத்தை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம், அதாவது 26வது வசனம் முதல் 27வது வசனம் வரையிலான காரியங்களை நாம் வாசிக்கிற வேளையிலே இந்த இடத்திலே அந்த 3 பிள்ளைகளையும் நோவா ஆசீர்வதிக்கிற காரியங்களை பார்க்க முடியும். சேமை தேவன் ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு எஜமானாக அவனை ஆசீர்வதிப்பதை நம்மால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே அவனை குறித்து படிக்கலாம். சேமனுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்று தன்னுடைய இளைய குமாரன் யாபேத்துக்கும் சேமுக்கும் அவன் அடிமையாயிருப்பான் என்று சொல்லி இவர்களை ஒரு மேலான நிலைக்கு ஆசீர்வதிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக யாபேத்தை நோவா ஆசீர்வதிக்கிற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சேமை ஒரு எஜமானாகவும் ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதைப் போலவும் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல யாபேத்தை அவன் நோவா ஆசீர்வதிக்கிற பொழுது தேவன் அவனை விருத்தியாக்குவார் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். 3வது காமை ஆசீர்வதிக்கிற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலும் அது முதல் 27வது வசனம் வரையிலான காரியங்களை நாம் வாசிக்கிற வேளையில் காம் சபிக்கப்பட்டவன் என்றும் தன் சகோதரர்களுக்கு அவன் அடிமையாயிருப்பான் என்றும் அந்த வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த 2 பேரை சேமையும் யாபேத்தையும் நோவா ஆசீர்வதித்தார்? ஏன் இந்த 3வது இளைய குமாரனாகிய காமை மட்டும் ஏன் ஒரு சாப நிலைக்கு
அவனை சபிக்கப்பட்டவனாய் ஆமீன் சபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக தன் சகோதரர்களுக்கு அடிமையாய் இருப்பான் என்று ஏன் இப்படி அவர் ஆமீன் இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னார் என்று சொல்லி இனி வருகிற குடும்பங்களிலே நாம் அவைகளை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க தேவன் நமக்கு கிருபையை தருவாராக. இவ்வளவே காமினுடைய குடும்பமாய் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமீன் இதை அனுதினமும் நீங்கள் வாசித்து தியானித்து ஆமீன் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி ஆமீன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆமீன் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் அடுத்த குடும்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.